கோவை வெள்ளியங்கிரி மலையில பக்தர்கள் ஏறி தரிசனம் செய்யறதுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதை தொடர்ந்து பக்தர்கள் வெள்ளியங்கிரி மலையில கரடுமுரடான பாதைகள்ல ஏறி போயிட்டு சிவனை தரிசனம் செஞ்சுட்டு வராங்க. வாங்க இதை பத்தி விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். கோவை மாவட்டம் பூண்டி பகுதியில் இருக்கு வெள்ளியங்கிரி மலை. தென் கையிலாயம் அப்படின்னு இந்த மலையை அழைப்பாங்க. அடர்ந்த வனப்பகுதியான இந்த மலைப்பகுதியில மலையேறதுக்கு ஒரு சில தினங்கள் மட்டும்தான் வனத்துறையினர் அனுமதிச்சுட்டு வரதா சொல்லப்படுது. குறிப்பா சிவராத்திரிக்கு ஓரிரு நாட்கள் முன்னாடி அனுமதி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த நேரத்துல பக்தர்கள் மலையேறி சிவனை தரிசனம் செஞ்சுட்டு வருவாங்களாம். மொத்தமா 7 மலைகள் இருக்கக்கூடிய சூழல்ல 6 மலைகளை கடந்து 7ஆவதா இருக்கக்கூடிய மலையில தான் சுயம்புலிங்கம் இருக்காம். கிட்டத்தட்ட 6 கிலோமீட்டர் தூரம் கரடு முரடான பாதைகள்ல நடந்து போயிட்டு தான் சுயம்புலிங்கத்தை வழிபட முடியும் அப்படின்னு சொல்றாங்க. தமிழகம் மட்டும் இல்லாம பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் பக்தர்கள் இங்க வந்து சிவனை வழிபட்டுட்டு போறாங்க. இந்த பிப்ரவரி மாதம் சிவராத்திரி அப்போ வனத்துறையினர் பக்தர்களை அனுமதிக்கல அப்படின்னு சொல்லப்படுது. இதை தொடர்ந்துதான் இப்போ சென்னை உயர்நீதிமன்றம் இது தொடர்பா ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கு. அதாவது பக்தர்களை வெள்ளியங்கிரி மலை ஏறுறதுக்கு அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் போட்டிருந்தது. அடர்ந்த வனப்பகுதி அப்படின்றதுனாலதான் பக்தர்களுடைய பாதுகாப்புக்காக வனத்துறையினர் இங்க வர்றதுக்கு அனுமதிக்கல அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சூழலை தான் சென்னை உயர்நீதிமன்றம் இப்படி ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கு. மார்ச் 8ஆம் தேதி மகா சிவராத்திரி நடக்க இருக்கக்கூடிய சூழல்ல இதை ஒட்டி இப்போ பக்தர்கள் இந்த மலையில ஏறி தரிசனம் செய்யறதுக்கு நீதிமன்றம் அனுமதி அளிச்சதை தொடர்ந்து இப்போ பக்தர்கள் கடந்த 12ஆம் தேதியான திங்கட்கிழமையில இருந்து தரிசனம் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. கரடு முரடான பாதைகள்ல காட்டு வழி பாதையில போயிட்டு 6 கிலோமீட்டர் தூரம் நடந்து போய் 7ஆவது மலையில இருக்கக்கூடிய சிவனை வழிபட்டுட்டு வராங்க.